श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। ऐङ्कारक्रीङ्काररगस्य युक्ता श्रीङ्कारगूढार्थमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनेभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम्. ககாராதி ஓரைந்தும் காணிய பொன்மையும் ககாராதி ஓராரும் அர்த்தமே போலும் சகாராதி ஓர் நான்கும் தான் சுத்த வெண்மை சகாராதி மூவித்யை காமிய முத்தியை. ஸ்ரீமாத்ரே நமோ நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம சௌந்தர்ய லகரியிலேருந்து 7வது ஸ்லோகத்தை பார்த்தோம். அதில் தேவியோட ஸ்வரூபத்தை பார்த்தோம். தேவியோட ஸ்வரூபம் இப்படி இருக்கிறது. அந்த ஸ்வரூபத்தை தியானிப்பதனால் என்ன பயன்? அதான் அம்பாலோட தியானத்திலே வரும். அருணாம் கருணாம் திரங்கீதாட்சின்ற ஸ்லோகத்தில் கடைசி வரும். அகமித்யேவி விபாவே பவானி. அகத்தில் நித்தியம் அம்பால் தியானம் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் நேற்று பார்த்தோம். அந்த மாதிரி அற்புதமான ஸ்வரூபத்தை நித்தியம் தானம் செய்யணும். திருவாசகத்திலோட மாணிவாசக பெருமான் சொல்வார், உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ நிறுத்தி அடியே நடுவில் இருவிரும். அதாவது உடையால் உந்தன் நடுவிருக்கும் அம்பாள் அதான் இப்போ வர 8வது ஸ்லோகத்தில் அதுதான் விரிவாக சொல்லுவார் சங்கர பகவத் பார்த்தா. அதாவது நம்ம லலிதா திரிபுர சுந்தரி படத்தை பார்த்துப்போம். அதில் ஒரு சிம்மாசனம் இருக்கும். அதில் 4 கால்கள் இருக்கும். ரத்ன சிம்மாசனம் சொல்லுவா, ரத்னங்கல்களானது அப்படின்னு. அல்ல ஒரு 4 கால்கள் கொண்ட சிம்மாசனம். இதில் ஒரு காலில் பிரம்மா, ஒரு காலில் விஷ்ணு, இன்னொரு காலில் ருத்ரன், இன்னொரு காலில் மகேஷன். அப்போ அந்த கால் மேலே அந்த உக்கால பலகை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார், சதாசிவமூர்த்தி. அது சதாசிவமூர்த்திக்கு நடுவில் அந்த அம்பாள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். லலிதா திரிபுர சுந்தரி படம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதனால்தான் அம்பாலை பஞ்சகிருத்திய பராயண்யை நமோ நமகான்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் வருது. லலிதா சகஸ்ரநாமத்தில் ஏன் சொல்றா பஞ்சகிருத்திய பராயண்யை நமகான்னா, பஞ்ச தொழிலையும் செய்பவள் யார்? அந்த மகேஸ்வரி அப்படின்ற. அந்த மாதிரிய திருவாசகர் சொல்ற, உடையால் உந்தன் நடுவிருக்கும். உனக்கு நடுவில் அம்பாள் உக்காந்துட்டு இருக்கிறா. உடையால் நடுவில் நீ இருத்தி, அவள் மேலே இருந்தால் அவள் கிருதயத்தில் உன்னைய நித்தியம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறா. உங்க 2 பேரையும் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் முனிவாசக பெருமாள் சொல்ற. அந்த மாதிரியே இன்னைக்கு அம்பாலோட ரத்ன சிம்மாசனமான சிந்தாமணி கிரகம் அம்பாள் வாசம் செய்கிறா பாருங்க. அந்த இடத்த பகவத் பாதால் வர்ணிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்க்கலாம். சுதா சிந்தோர்மத்யே சுரபிடபிபாடி பரிவ்ரதே மணித்வீபே நிபோபவனபதி சிந்தாமணி கிரகே சிவாகாரே மஞ்சே பரசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யா கதிசன சிதானந்தலகரி. அதாவது
சுதா சிந்தோ அமிர்தக்கடல். அதாவது சுதா சிந்தோன்றது எப்படி பெருமாள் வந்து பார்க்கடலில் வாசம் செய்கிறானோ அதே மாதிரி அம்பாள் வாசம் செய்கிற இடம் பேர் அமிர்தக்கடல். அம்பாள் இருக்கிற இடமே வந்து அமிர்தமயமான இடம். அங்கே இருக்கிற அதுக்கு நடுவில் தான் சிந்தாமணி கிரகே அப்படின்னு சொல்லி அம்பாள் வாசம் செய்கிற இடம் இருக்கும். அதை வந்து வர்ணிக்கிறா. சுதா சிந்தோன் மத்தியே, சிந்துனா கடல். அதனால அந்த சிந்து பாய் ஸ்டோரியாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடல் பாலவனமாகவே வரும். அதனால தான் அந்த பேர் வந்துச்சு நம்ம யாருக்கு தெரியும். அதான் சுதா சிந்தோன் மத்தியே, சுதானா அமிர்தம் அப்படின்ட்டு. அதாவது அமிர்தமயமான கடலின் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிரதே, அங்கே வந்து கல்பக விரக்ஷம். கற்பக விருட்சம் வந்து சூழப்பட்டு இருக்குதாம்மா. இந்த என்னது அமிர்த கடல் இருக்கு, அந்த கடலுக்கு மத்தியே ஒரு தீவு இருக்குதாம்மா. இந்த கடலுக்கு நடுவில் அந்த தீவில் சுற்றி பார்த்தா கற்பக விருட்சம் மரமாக இருக்குதாம்மா. அதாவது கல்பக விரக்ஷ வாடி பரிவிரதே. அந்த இதை தாண்டி அதுக்கு மத்தியில் போனால் ரத்னத்வீபே அப்படின்னு சொல்கிறேன். ரத்னத்வீபே நிபோ பவனவதி சிந்தாமணி கிரகே கதம்பவனவாசினின்னு சொல்லி மீனலோச்சனியை சொல்லுவார். அதாவது அந்த கல்பக விருட்சங்கள் சூழப்பட்ட அந்த தீவுக்கு நடுவில் ரத்னமயமான ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்கு நடுவில் அதான் மணித்வீபே. இந்த தீவே பார்க்க ரத்னமயமாக இருக்குது. அந்த கல்பக விருட்ச மரங்களால் இந்த தீவே பார்க்க ரத்னமயமாக இருக்குது. அந்த ரத்னமயமான இருக்க தீவுக்கு உள்ள ஒன்று நடுவில் பார்த்தா கதம்பவன மரங்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அதான் சிந்தாமணி கிரகே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிந்தாமணி கிரகேக்கு நடுவில் பரமசிம்மாசனம் இருக்கிறது. அந்த சிம்மாசனம் 4 பாதங்கள் கொண்டு இருக்கிறது. அந்த 4 கால்கள் இங்கே வந்து சங்கரர் வந்து நோட்டிஃபை பண்ணல. ஆனால் அது வந்து சக்தி தாந்திரங்களில் வந்து இது இருக்கிறது. அதாவது இந்த சிம்மாசனத்துக்கு 4 கால்கள் வந்து முதலில் விரஞ்சின்ற பிரம்மன், ஹரின்ற விஷ்ணு, ருத்ரன் மகேஷன். அடுத்தது இந்த பீடம், இந்த உட்காந்துட்டு இருக்கிற இடம் இருக்கிறத அது சிவாகாரே மஞ்சே. அதான் சதாசிவனோட மஞ்சை. அதான் அந்த வயிற்று பகுதின்ற சொல்ற, இந்த இடுப்புக்கு இந்த வயிற்று. பரசிவ பரியங்க நிலையாம். அதாவது ஒரு சில பேர் என்ன சிவன் மேலே உட்காந்துக்கா இவளுக்கு என்ன அவ்வளோ பெரிய சத்தியான தெய்வை சிவன் மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேராக சொல்லுவாள். அது உண்மையான வஸ்து என்னன்னா சிவாகாரே மஞ்சை தாந்திரங்களில் வர்றது, சிவசக்தி தாந்திரங்களில் எப்படி வந்து விஷ்ணுவோட தொப்புளோடையிலிருந்து பிரம்மா வந்தானோ அதே மாதிரியே அந்த மஞ்சை சிவனோட தொப்புள் இருக்குதானோ அந்த தொப்புல இருந்து பத்மம் போன்றி அந்த பத்மத்தில் சகஸ்ர நில பத்மம், அந்த சகஸ்ர தலம் கொண்ட பத்மத்தில் அம்பாள் வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறா. அவ நித்தியம் எங்க பரசிவ பரியங்க நிலையாம், சிவ தியானத்தில் மூழ்கி இருக்கிறாளாமா. சிவாகாரே மஞ்சே பரசிவ பரியங்க நிலையாம், சிவன் மேல் உட்காந்து சிவ தியானத்திலே இருந்து ஞானஸ்வரூபமாக இருக்கிறாள் சிதானந்தலகரீம் அப்படின்னு சொல்றான்.
ஞானானந்த கடலில் அலை போன்று எப்படி இருக்கிறாளோ அந்த மாதிரி சிவனுடைய மடியில் வீட்டிருக்கும் அந்த அம்பாள் சிவோக பார்வைன்னு சொல்லுவா. ஞானஸ்வரூபமாக அந்த அம்பாள் இருக்கிறாள். அந்த ஞானஸ்வரூபமான அம்பாளை என்ன சொல்றா? பஜந்தி துவாம் தன்யா கதி சதன சிதானந்தலகரீம். அதாவது அந்த பரம்பொருளான அந்த அம்பாளை, அதான் பர்யங்க நிலையம், சிவத்து மேலேயே இருந்து சிவோக பார்வையிலிருந்து சிவோக பாவனையில் இருக்கிற அந்த அம்பாள், சிவநிலையில் இருக்கிற அந்த அம்பாளை நித்தியம் தியானிப்பவர்கள் யார்? புண்ணியம் பண்ணி இருக்கிறவா. அந்த மாதிரியே உன்னை தியானிப்பவர்கள் சிலர் தான். யாரும் சீக்கிரம் லலிதா திபுர சுந்தரிய நமஸ்காரம் பண்ண மாட்டான். ஃபஸ்ட்டு லலிதா திபுர சுந்தரிக்கு எங்கேயோ கோயில் இருக்கா சொல்லுங்க. இந்த மூர்த்தி எங்கேயா பார்த்துக்கிறீங்களா? இப்போ ரீசண்டாக லலிதா திபுர சுந்தரி கோயில்னாவே எடுத்தாங்க. லலிதாம்பிகான்ற தனியாக தான் இருக்குது. நம்ம படத்தை இப்போ வச்சு உபாசனம் பண்ணிட்டு இருக்கிறோம். பழங்காலத்து கோயில்னா பழங்காலத்து கோயில் தான். இப்போ புதுசாக கட்ட நம்ம இஷ்டப்படி கட்டுறோம். இந்த காலத்தில் இருக்கிற கோயிலாம் நீங்கள் பேசவே கூடாது. கோயில்னு எடுத்துட்டா குறைஞ்சது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதா பழமையான கோயில், சாநித்தியமான கோயில்கள். அப்போ அந்த மாதிரி கோயிலாக பார்த்துக்கோங்க, நிச்சயம் பார்க்க முடியாது. இந்த ஸ்வரூபத்தில் சிவ பரியங்க நிலையாம், சிவபரியங்க நிலையத்தில் இருக்கிற சுவாமி முழு மூர்த்தியே எங்கேயுமே அம்பாவை பார்க்க முடியும். அந்த மாதிரியே அம்பாவை உபாசனை பண்ணுறவர் சிலர் தான். அதான் பஜந்தி துவாம் தன்யா கதிஜத சிதானந்தலகன். இந்த மாதிரி உன்னை உபாசனை பண்ணுறவர் சிலர் தான். அந்த சிலர்கள் புண்ணியவான்கள். மாதா திபுர சுந்தரிய அவ்வாறு உபாசனை செய்வர்கள் நிச்சயம் புண்ணியவான்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிந்தாமணி கிரகே எப்படி இருக்கிறது? ரத்னத்தினாலான தீபம். எல்லா விருட்சங்கள் இருக்கு, கல்பக விருட்சங்கள் இருக்கு. அந்த தீபத்துக்குள்ள கதம்பவன மரங்கள் சூழப்பட்டு அந்த நடுவில் அம்பாள் வாசம் செய்கிறார். அதான் கதம்பவனவாசின்னு சொல்லி மீனலோசினியை சொல்றோம். அங்கே அந்த எந்த ஸ்தானத்தில் நடுவில் சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்தில் இருக்கும் 4 கால்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஷன். அதில் இருக்கிற அந்த பலகா சதாசிவமூர்த்தியா இருக்கா. அதுலேருந்து வர நிலையம் பத்யங்க நிலையம் சொல்லி பரமசிவ பரியங்க நிலையம் சொல்லி அம்பாள் எப்பொழுதும் சிவோக பாவனையிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறா? பஞ்சகிருத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாள். பஞ்சகிருத்திய பராயண்யை நமோ நமஹா அப்படின்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்கிற அந்த ஸ்லோகத்துக்கு ஏற்றவாறு பரியங்க நிலையத்திலிருந்து சகல திருஷ்டிகத்தையும் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி இல்லை சங்கர பகவத் பாதால் சிந்தாமணி கிரகத்தை வர்ணிக்கிறார். எல்லாருக்கும் நமஸ்காரம். சதாசிவேபியாம். ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ.